என் பேர் சுமதிங்க. நாங்கள் இந்த நிர்வாகத்தில் 10-15 வருஷமா வேலை செய்கிறோங்க. ஆனால் இந்த மாதிரி யானை வீடுங்களை உடைக்கலங்க சார். அரிசிக்கோ பருப்புக்கோ அது வந்திருந்தா நாங்கள் அதை வாழ்வாடுறதுக்காக அது வீட்டில் வச்சுருக்கோங்க சார். அதுக்கும் வரல. உயிரை எங்களை விட்டு எடுக்கணும்னு நினைக்க வருதா, வீட்டை உடைக்கிறதுக்கு தான் வருது. நாங்கள் அங்கே படுத்திருந்து தப்பிச்சு பின்வாசல் வழியாக போனதுனால பின்னாடி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதை எப்படியாவது நீங்கள் நடவடிக்கை, உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க. இதை எங்கள் உயிர் போகிறதுக்காக இந்த இது நடக்கிறாங்களா இல்லை யானையை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறாங்களா தெரியல. தொழிற்சங்க தலைவரும் ஒட்டுமொத்த இந்த நிர்வாகம் முழுவதும் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த யானையை பிடிக்க முடியாது. தயவுசெய்து கேட்டோம். படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் வச்சுக்கிட்டு 7 மணிக்கு காலேஜ் போயிட்டு 6 மணிக்கு நாங்கள் கூட்டிக்கிட்டு இந்த வனத்துறை நிர்வாகமும் கஷ்டப்படுதுங்க. ஆனால் சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் காட்டாமல் நாங்கள் இங்கேருந்து இனி என்னால் வேலை செய்ய முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், என் பிள்ளைங்களை வச்சுட்டு நான் கஞ்சி எப்படி வச்சு அந்த கஞ்சி அரிசியை வச்சு தான் குடிக்க முடியாது. அந்த அரிசி பருப்பை வீட்டில் வச்சிருக்கேன், அரிசியை வச்சிருக்கோன்னா எந்த அரிசியை வச்சு நாங்கள் சாப்பிட்றது? உங்கள் வீட்டில் நீங்கள் அரிசி பருப்பை வைக்கலையா, சாப்பிடலையா? என் பிள்ளைக்கு ஒன்றுன்னா அந்த நிர்வாகமோ அரசாங்கமோ எங்களை உயிரை பணைய வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த உயிருக்கே உத்தரவாதம்லாம் இனி என்னால எங்களுக்கு பொறுப்பெடுக்க முடியாது. நீங்க ஏதாவது முடிவு பண்ணணும், சீக்கிரத்துல இந்த நடவடிக்கை எடுக்கணும். நான் மனசார வேண்டிக்கிறேங்க. உங்களை கைக்கு சிவகாம சுந்தரிங்க. யானை 11:20க்கு வீடை உடைச்சி நாங்கள் வீட்டில் நான் ஒத்தைக்கு தாங்க இருந்தேன். போவே வழி இல்லைங்க. அதனால நான் உயிரை தப்புறதா நிர்வாகமும் கவர்மெண்ட்டும் எந்த முடிவும் எடுக்கிறதில்ல. ஆளுங்க உயிர் போனால் தான் இந்த உயிர் முடிவு எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. அப்பையும் உயிர் போனால் கூட நாங்கள் வேலைக்கு போயிட்டு கூட எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. படுத்தா தூங்க முடியல, காட்டில் கஷ்டப்பட்டு வீட்டில் ஒரு வேலை பார்க்க முடியல. இந்த யானையை கண்டிப்பாக நீங்கள் நிர்வாகமும் கவர்மெண்ட்டும் பிடிச்சே ஆகணுங்க. பிடிக்கலைன்னா எங்களோட உயிருக்கு எந்த இதுவுமே இல்லை. நாங்கள் யாரும் செத்து போனவனை நீங்கள் எதையும் செய்ய நினைக்காதீங்க. இந்த பணத்தை கொடுத்து சாதிச்சு விட்டு நாங்கள் போராட்டம் பண்ணாலும் எதையுமே நீங்கள் சாதிக்க மாட்டீங்க. மிரட்டி போராட்டம் பண்ணி நீங்கள் போயிருங்கம்மா, உங்களுக்கு பணம் 15 லட்சம் தந்துடுறேன், நீங்கள் போயிருங்க இந்த ஊரை விட்டு அப்படின்னு சொல்லி நிர்வாகமும் கவர்மெண்ட்டும் சொல்லாதீங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வாழவே நைட்டுக்கு நிம்மதியே கிடையாதுங்க. கொஞ்சம் கூட நிம்மதி கிடையாது. நைட்டுக்கு படுத்தா எந்திரிச்சு வெளியே வரவே பயமாக இருக்குது. இது கவர்மெண்ட்டு தான் இதுக்கு எந்த முடிவும் எடுக்கணுங்க. தொடர்ந்து 3 நாளில் ஏறக்குறைய 20 வீடுகள் இந்த யானை அடித்து சேதப்படுத்திருக்குது. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஏறக்குறைய 35 வீடுகளை இந்த புல்லட் யானை உடைச்சி சேதப்படுத்திருக்குது. நேற்று கூட இது சம்பந்தமாக வனத்துறையுடைய கூடுதல் முதன்மை தலைமை வனப்பாதுகாவலர் மரியாதைக்குரிய நாகநாதன் ஐயப்பஸ் அவர்களை பார்த்து இந்த யானையை நீங்கள் எப்படியாவது பிடிக்கணும்னு சொன்னோம். 3 நாள் நாங்கள் இங்கே இருப்போம், எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த யானையை பிடிச்சி வேறு இடத்துக்கு கொண்டு போகலைன்னாக்க ஒரு உயிர் பலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்காக இந்த அரசாங்கமும் வனத்துறையும் காத்திருக்காங்களான்னு எங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா பாருங்கள், இந்த வீடை இப்படி உடைச்சிருக்குது. தொடர்ந்து எங்களுக்கும் இதே தான் வேலை. டெய்லி யானை எங்கள் வீடை உடைச்சிருக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலையாக இருக்குது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் நான் வேண்டுதலாக வைக்கிறேன், எச்சரிக்கையாக வைக்கிறேன். ஒரு உயிர் பலி ஆவதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு மக்கள்லாம் ரொம்ப உயிர் பயத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எனவே உடனடியாக இந்த யானையை பிடிக்கணும். இந்த யானையை பிடிச்சி நீங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போகணும், இல்லைன்னா கும்கிய மொத்தம் ஏதோ நீங்கள் பண்ணணும்னு சொல்லி வனத்துறைக்கு என்னுடைய கோரிக்கையாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.